ஹலோ பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ரேரான மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இஸ் மேட் பை டோப்பிங் அன் ஆவரேஜ் ஆஃப் 1 dopant atom per 5 × 10 to the power 7 silicon atoms அப்படிங்கிறாங்க. அதாவது 5 × 10 to the power 7 silicon atomsக்கு ஒரு டோபெண்ட் அப்படிங்கிற மாதிரி பி டைப்ல நம்ம பண்றோம். ஸோ பி டைப் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். இண்டியம், கேலியம், அதுக்கப்புறம் அலுமினியம், ரைட்? ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க பசங்களா, அதாவது 5 × 10 to the power 7 silicon atomsக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோம்மா, 1 dopant atom வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துட்டு, if the number density of the silicon atom in the specimen is, அப்போ silicon atomோட number density என்னவாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க பசங்களா, that will be 5 × 10 to the power 28 atoms per meter cube அப்படின்னு கொடுத்துட்டு find the number of holes. ஸோ எவ்வளோ ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. கிரியேட்டட் பர் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு மீட்டர் கியூப்ல வேண்டாம், கியூபிக் சென்டிமீட்டர்ல எவ்வளோ கிரியேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகே, ஆல்சோ கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் சச் டோபண்ட். அப்போ அந்த டோபண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. பசங்களா, இன்னும் இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணிடுங்க. ஒரு ஹார்ட்டும் சேர்த்து போட்டுருங்க பசங்களா. இந்த கொஸ்டினோட ஆன்சரையும் சேர்த்து நீங்க இன்னொன்னும் தெரிஞ்சுக்கணும். விச் மீன்ஸ் நம்மளோட Xylem Premier League கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு பசங்களா. ஆஃப்லைன்ல மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரீ புக்கிங்ஸ் போய்கிட்டு இருக்க பசங்களா. ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு ஆஃப்லைன்ல அப்படிங்கிறனால, ஆன்லைன்லுக்குமே இந்த டைம் நம்ம லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் ப்ரூவன் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாடியூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன ஆட்-ஆன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஓகே அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூ பீப்புள் கேன் டேக் அ டெசிஷன். ஓகே, ஸோ டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பசங்களா, இது ஏன் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு நம்ம Xylemோட இந்த ஒரு கம்ப்ளீட் கியூரேட்டடான கோர்சஸ் எல்லாமே அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பசங்களா. இருக்கக்கூடிய எல்லா ஆட்-ஆன்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் கோர்ஸ் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீ ஸ்ட்ரக்சரில் யூ பீப்புள் கேன் ஏபிள் டு கெட் த கோர்ஸ். ஏன்னா கோர்ஸ் ஃபீ மட்டுமே வந்து 4275 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஐ மீன் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அண்ட் அதுவே எனக்கு கோர்ஸ் ஃபீ, மெட்டீரியல், டேப் இது எல்லாமே எனக்கு வேணும் மேம், ஏன்னா ஐ நோ ஹவு டெப்த் Xylem மெட்டீரியல்ஸ் ஆர் அப்படிங்கிறத நினச்சிங்க அப்படின்னா தென் நீங்கள் இந்த கோர்ஸ் ஃபீக்கு யூ பீப்புள் கேன் கெட். ஓகே, ஸோ நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ அடிஷ்னலாக இன்னொன்று வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம், ரைட்? பசங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக, யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி, செஷனை லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படிங்கிறதையும் கேளுங்க, ரைட்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்துடலாம். டோப்பிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைனா ஒரு பியூரான செமிகண்டக்டர்ஸ்க்கு நம்ம இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டோனார்ஸ், நம்பர் ஆஃப் அக்செப்டர்ஸ் அதிகமாகும். அப்போ நம்மளோட கண்டக்டிவிட்டி வந்து என்ன ஆகும் பசங்களா, இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னுமே அதிகமாகும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் வந்து நம்ம இன்னுமே அதிகம் பண்ணுவோம். அப்போ செமிகண்டக்டர்ஸோட தன்மை இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாகும். அதுவே என் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பென்டாவேலண்ட் அப்படிங்கிற இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அதுவே பி டைப் அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணுவோம். ஸோ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், which will be boron, gallium, இவங்க எல்லாமே ட்ரைவேலண்ட்டாக இருப்பாங்க. ஆன்டிமனி, பாஸ்பரஸ் இவங்க எல்லாமே வந்து பென்டாவேலண்ட்டாக இருப்பாங்க, ரைட்? ஸோ என் டைப்பில் வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் டோனர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதுவே பி டைப்பில் நம்பர் ஆஃப் அக்செப்டர்ஸ் வந்து, அதாவது ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, ரைட்? அப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் வி பீப்புள் ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ். அப்போ பாருங்க, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், ஏன்னா பி டைப்பில் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், அக்செப்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும், ரைட்? அப்போ கவனிச்சுக்கோங்க, இங்கே ஃபர்ஸ்ட் ட்விஸ்டே வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா நம்மளோட நம்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது, நம்பர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சென்டிமீட்டர் கியூபிக்ல கேட்குறாங்க. அப்போ 5 × 10 to the power 28 இதை கியூபிக்ல மாற்றணும்னா 10 to the power +6 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு மாறும், ரைட்? அப்போ இது மேலே போச்சு அப்படின்னா 5 × 10 to the power 28 - 6 ஆட்டம்ஸ் per சென்டிமீட்டர் கியூபாக மாறும்,
ரைட்? ஸோ கியூபிக் சென்டிமீட்டராக மாறும். அப்போ உங்களோட ஒரிஜினல் கான்சன்ட்ரேஷன் நம்மளோட கியூபிக் சென்டிமீட்டருக்கு 5 × 10⁻22 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டோபண்ட் எவ்வளோ நம்பருக்கு பசங்களா? 5 × 10⁻7க்கு. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கேன் பி ரிட்டன் as 5 × 10⁻22 divided by 5 × 10⁻7. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 × 10⁻22 minus 7. So that will be 1 × 10⁻15 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எவ்வளோ இருக்கும் பசங்களா? 10⁻15 atoms per cubic meter-ஆக இருக்கும். ஓகேவா? கியூபிக் சென்டிமீட்டர்ஸாக இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வேறு ஒன்று கேட்குறாங்க. ஸோ ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸ்க்கு நம்ம அலுமினியம் எழுதலாம், போரான் எழுதலாம், அண்ட் கேலியம், இண்டியம் இதெல்லாத்தையும் எழுதலாம். ஸோ யூ கேன் ரைட் எனிதிங். ஓகே, ஸோ ஐ வில் பி ரைட்டிங் லைக் நம்மளோட அலுமினியம் கூட எழுதலாம். ஏஎல் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ரைட்? ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையாங்கிறத செக் பண்ணிடலாமா பசங்களா? எஸ். ஸோ 10⁻15 ஹோல்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப் ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ் இப்போல்லாம் கொஞ்சம் ரேராக தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலுமே இதுக்கு ரொம்பவே டெப்த்தான கொஷின் பசங்களா. ஸோ டோன்ட் ட்ரை டு ஃபர்கெட். ஓகே, ஸோ நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன் பசங்களா. டேக் கேர் எவ்ரி ஒன். ஹாவ் அ நைஸ் டே. திஸ் இஸ் மீ யோர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர். நோ ஃபியர், ரைட்? ஸோ Xylem கிராஷ் கோர்ஸில் ஆன்லைனுக்கு ஆல்ரெடி சீட்ஸ் நிறைய ஃபில் ஆகிட்டே இருக்குது பசங்களா. நீங்கள் கிராஷ் கோர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் ஆன்லைனில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா this is your right time to grab a seat. Okay, so take care everyone. Love you lots. Channel subscribe பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. Done. Take care everyone. Have a great day.